நீ நம்பி வந்தால் எல்லாம் கிடைக்கும். இன்று ஐயா நடுத்தீர்ப்பு கேட்கிற காலத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறார். நீ என்ன என்ன பிழைகள் செய்தாலும் ஐயா பார்த்து கொண்டு இருக்கிறார். 4 சவுருக்குள்ளதானே நடக்குன்னு நினைக்காதே. யாருமே பார்க்கலையே, 4 சவுருக்குள்ளதானே நடக்கு அண்ணா அவன் வேணாவ வேலையெல்லாம் செய்யறான். அவரவர்கள் செய்யும் குற்றம் என் நடுத்தீர்ப்பு கேட்பதற்கு அடுத்து வருகுதடா. நடுத்தீர்ப்பு கேட்கிற நாள் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் வாய்தெல்லாம் கிடையாது, சமன்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போலீஸார வந்து கூப்பிட போறது இல்ல, உடனே தீர்ப்பு. அவ்வளவு பேர் லைனா போய்தான் ஆகணும். ஆமா ஆமா, லைன்ல முதல்ல நான் தான் நிற்பேன். முதல்ல எனக்கு தான் வாடா படவா, உனக்கு பாட குரலை கொடுத்தேன், வாய்ப்பை தந்தேன், மேடையும் கொடுத்தேன். ஆமா, என் நாமத்தை ஒழுங்கா மக்களுக்கு சொன்னியாடா? சொன்னேன் ஐயா, ஒழுங்கா சொன்னேன். சொன்னியா? ஆமா. சொல்ற ஜாக்கில 4 சினிமா பாட்டு பாடினியா? லேசா எடுத்து விட்டோம் போலுக்கு. எடுத்து விட்டியா? ஆமா. அப்ப அந்த குத்தில இவன் நாக்க வச்சு 2ஆ வெட்டு. சினிமா பாட்டு பாடலாம் வெட்டி விடுவாரா? வெட்டுதே, கஷ்டம்தான். பாத்துக்கா, எனக்கே நாக்கு வெட்டுனா உங்களுக்கு எல்லாம் எதை வெட்டுறாருன்னே தெரியும். ஆமா, வெட்டி விடுவாரு. பாத்துக்கா, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கண்டிப்பா உடனே உடனே அந்த நடுத்தீர்ப்புல லைன்ல வரணும். முதலாளிக்கு பங்கம் இல்லாம வேலை செஞ்சியாடா? நாமையா செய்தேன். அவன் தார சம்பளத்துல பாதி லஞ்சமா சுருட்டுனியா? அவன் ஒழுங்கா தரல, எதான் சுருட்டுனேன். சுருட்டுனியா? ஆமா. அதுக்கு நான் தண்டனை கொடுப்பேனே, நீ ஏன்டா சுருட்டுனே? நான் அவசரப்பட்டுட்டேன் ஐயா. அவசரப்பட்டியா? ஆமா, சுருட்டுன கை 2 எடு, சுருட்டிடு. அது ஒரு கை இல்லாத பறவைதான். ஓஹோ, மாற்றமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பணிவிடக்காரன் கேட்பாரு, வழங்கா கற்பூரத்தை ஆட்டினியா? ஆமையா, சுத்தி ஆட்டுனே. அட்டை நீட்டும் போது அவன் காசு போடுவான்னு எதிர்பார்த்தியா? ஆமா, 100 ரூபா போடணும்னு நினைச்சு 10 ரூபா தான் போட்டான். போட்டானாக்க? ஆமா. அப்ப 100 ரூபா எதிர்பார்த்தியாக்க? கண்டிப்பா. அப்ப என் நாமத்தை நீ சொல்லல, அப்படிதானே? ஆமா. இவனை புழுவாக பரவி செய்த உலகத்துல அவன் சமுட்டிக்கிட்டு போறவன். ஒவ்வொருவருக்கும் தண்டனை உண்டு. எவன் என்ன அண்ணாலும் ஆட்டித்தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சாங்க. டீச்சர் மகளுக்கும் உண்டு. என்ன பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்கும் போது சேர்ல இருந்து உறங்குனியா? அதுக்கு தான் பாய்க்க குத்தி விடுவானே. குத்தி விடுவானா? ஆமா, அதுக்கு அங்க திருப்பி வேண்டாம். அது 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கத்தி வச்சிருப்பான். என்ன பாடம் ஒழுங்கா நடத்தினியா? ஆமா ஐயா, நடத்துறேன். சிவச்சந்திரன் கச்சேரியை பார்த்துட்டு வந்து உறங்கிட்டான் ஐயா. கண்ணு அசந்துட்ட ஐயா. அப்படியா? ஆமா. நீ தூங்குனியா? ஆமா. அடுத்த பிறையில உனக்கு தூக்கமே இல்லை, போ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் தண்டனை உண்டு. இந்த சின்னதுக்கே இப்படின்னா பெருசு பெருசா செய்யறவனுக்கு என்ன பாடு? கஷ்டம் தான் ஐயா. கொப்பரையில எண்ணெய் கொப்பரைய காய வச்சு கொதிக்கிற எண்ணெயில போட்டு முக்கி எடுத்துருவேன். முக்கி தின்னுருவான். தின்ன மாட்டார், எடுத்துருவார். ஓஹோ, நிலைமையே பார்த்துக்கோ. ஆண்டவன் தண்டனை கொடுக்கிற காலம் நெருங்கிட்டு இருக்கு. என்ன கேட்பார்ல, ஒவ்வொருத்தருக்கும் பால் வியாபாரி பால் ஒழுங்கா வித்தியாடா? ஆமையா, வித்தேன். அதுல தண்ணி ஊத்துனியா? ஆமா, கொஞ்சம் இடக்கிட தண்ணி ஊத்துன ஐயா. தண்ணி ஊத்தானா கொடுத்த? ஆமா. அடுத்த பிறவில நீரழிவு நோயிலேயே கடந்து சாவும். அப்ப சுகர் வர காரணம் அதானா? அதானே, பழைய பால் வியாபாரி. பல பாவிதானே, அதான் நிலைமைதான். பால் கலந்தியா? கரெக்டா கறந்து. ஆமா, துள்ளி துள்ளி கறந்தேன் ஐயா. மாட்டு கண்ணுக்குட்டி கொஞ்சம் கொடுத்து ஒரு சொத்து கூட வைக்க கண்ணுக்குட்டி ஒரிச்சு விட்டேன். கண்ணுக்குட்டி ஊற்றி தோதா. அடுத்த பிறகு உனக்கு புள்ளையே இல்லை, போ. இது கஷ்டம்தான். வாருங்க, அவரவர்கள் செய்யும் குற்றம் எனக்கு உத்தாரம் சொல்லுவதற்கு என் மகனே. எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் உனக்காகத்தானே எல்லாவற்றுக்கும் என்ன பயமுறுத்த வந்திருக்கான சிவச்சந்திரே. அப்ப நம்ம தப்பு செஞ்சிடமே இல்ல மக்கா. சின்ன சின்ன தவறுகள் செய்தா கூட அதை திருத்திக்கிட்டா போதும். நமக்கு ஆண்டவன் தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியா அதை தவறு செய்யுங்க, தப்பு செய்யுங்க, திருந்தலாமே. இல்ல இல்ல, தவறை செய்தோம் அப்புறம் அதை செய்யாம பார்த்து தவறு செய்வோம், இப்ப திருந்துப்போம். ஆமா, தப்பு செய்யாமலே இருப்போம். சும்மா சும்மா தவறு செய்து திருந்தோன்னா அப்புறம் ஒரே கிளிதான். என்ன கேட்டுல வருத்துருவாரு. அதனால ஞாபகம் வச்சுக்கோ, தப்பு பண்ணாதே, தவறு செய்யாதே. இனி அடுத்த வருஷம் சிவச்சந்திரன் கட்சி கூட்டமே வராது. என்ன
அவன் வந்தா இப்படித்தான் சொல்லுவான். எப்படி? ஆமா, அது செஞ்சா என்ன தண்டனை, இது செஞ்சா என்ன தண்டனைம்பா. அந்த கச்சேரியை கேட்டு தண்டனை வாங்குறத வீட்டுக்குள்ள டிவியை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு. அப்படி ஒண்ணு இல்ல, மேல போனா என்ன செட்டில் வறக்கதை பார்க்கலாமே. மேல எவன் போறது, கோழி கூட வறக்க தெரியும். இந்த உலகத்துக்குள்ள நிறைய பேர் பயங்கட்டானு சிவச்சந்திரன் பயங்கட்ட வந்துட்டானு நினைக்கிறேன் இல்லையா மக்கா? என்ன தூத்துக்குடி மாவட்டம் 4 மாவடி நாசரத்துல எப்படிப்பட்ட இடம்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பாடி பாடி பிரச்சாரம் பண்ண உடனே அங்க நிறைய பேர் ஒரு 16 இளைஞர்கள் நாசரத்துல மேடை ஏறி வந்து நாங்கள் தாய் மதத்தின் பெருமை தெரியாமல் மதம் மாறிவிட்டோம், இனி தாய் மதத்துக்கே வருகிறோம் என்று அத்தனை பேரும் மாறினான். இது நம்ம டிவியில வெளியில வந்துச்சா அங்க இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு பிடிக்கல. அவன் உடனே மைக் போட்டு சொன்ன, பாத்தியோ இந்த சிவச்சந்திரன் சகோதரர் அவர்களுக்கு இறைவன் உண்மையான உணர்வை காட்ட வேண்டும், தேவ ஆவியானவர் அவரை பக்குவப்படுத்த வேண்டும். எனக்கு பக்குவமே இல்லையா, எனக்கு உணர்வை ஊட்டமா, எனக்கு உணர்ச்சியே இல்லையா. ஆமா அப்படின்னு அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு நானும் பார்த்தேன், சரி நல்லதுதான் பண்ணிட்டு போறான்னு நினைச்சு விட்டேன். அதோட விட்டா பரவாயில்ல, அங்க போற மக்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துங்க, அவர் நிகழ்வு எல்லாம் பார்க்க போவாதீங்க. அந்த நிகழ்வை பார்க்க போனா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. சுரண்ட மக்களே கேளுங்க, சிவச்சந்திர நிகழ்ச்சி கேட்டா பரலோக ராஜ்யம் கிடைக்காதான். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே பிரச்சாரம், அதை கேட்டவங்களுக்கு மோட்சம் கிடைக்காதான். மோட்சம் எப்ப கிடைக்கும்? செத்தம் பிறகுதான் கிடைக்கும்னு சொல்லுவா. பரலோக ராஜ்யம் எப்ப கிடைக்கும்? செத்தம் பிறகுதான். உயிரோட இருக்கிறதுக்கு சோத்த குடுக்க வழிய பாருங்கடா. செத்த பிறகு பரலோகம் பரலோகம் ஊர்ல ஏமாத்திட்டு பயமுறுத்தாதீங்க. இது சங்க கூட்டம் இல்லையப்பா, சரச கூட்டம் செத்த பிறகு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இருக்கிற மனிதனுக்கு இதோ சுரண்டையில உட்காரவங்களுக்கு 3 சென்ட் பூமி சொந்தமா இருந்து ஒரு வீடு கிடைச்சு அதுதானே பெருசு. அதான் சொர்க்கம். அதுக்கு வழியா காட்டுங்க. உயிரோட பட்டினியா கிடக்கிறவங்க சோறு முறைக்கு வழியா காட்டுங்க. செத்த முறை அது கிடைக்கும், செத்த முறை இது கிடைக்கணும். எங்க அப்பா சாகிறதுக்கு வழியை காட்டல. நல்ல நினைவோர்க்கு நாளத்தனை ஆனாலும் வராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்போம். நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராது, புவி மீதில் வாழ்ந்திருப்பார். புவி மீதில் வாழ்ந்திருப்பார். வாழ வழி சொன்னவர் வைகுண்டர். வாழ வழி சொன்னார் ஐயா. ஒரு புத்தியா இருந்து உள்ள என்னை கொண்டோர்க்கு புது புத்தி இருந்து பூலோகம் வாழ வைப்பேன். ஒரே புத்தியாக இருந்து உள்ளத்தில் கொண்டோருக்கு புது புத்தி இந்த பூலோகத்தில் வாழ வைப்பேன் என்று சொன்னார். செத்தம்பரம் சொர்க்கத்தை தாரனாரா? செத்தம்பரம் பரலோகராஜ்யம் தாரனாரா? இல்லையே. இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு வழியை காட்டு. சொர்க்கமும் நரகமும் இங்கேதான். நல்ல மனைவி, நல்ல குடும்பம், சொல்வார்த்தை கேட்கிற பிள்ளைகள், நல்லா படிச்சு வருது, நிரந்தர வருமானம், நோய் நொம்பலம் இல்லாத வாழ்வு, அதுதானடா இந்த பூமியிலே சொர்க்கம். சொர்க்கம். பிடிக்காத பொண்டாட்டி, குடிகார கனவே, சொல்வார்த்தை கேட்காத பிள்ளை, ஆஸ்பத்திரி செலவு, ஐயோன்னு வந்தா அதுதானடா இந்த உலகத்துல நரகம். நரகம். இந்த சொர்க்கமும் நரகமும் உனக்கு இந்த உலகத்திலே ஆக சொர்க்கம் மட்டும் தருவார் ஐயா வைகுண்டர் அம்மை முப்படாதி. நரகத்தை தருவான் கலிநீசன். உனக்கு கலிநீசன் வேணுமா, ஐயா வேணுமா? ஐயா வேணும். அப்ப ஐயாவை கூப்பிடு, அருள் தருவார். அடி சொல்லு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. எல்லாரும் எல்லாரும் ஐயா உண்டு. மக்களே சத்தமுடைய மக்கள் ஐயா உண்டு. நீ தட்டுற ராசா, யாரும் ஆடிடாதீங்க, கையை மட்டும் தட்டுங்க. ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தண்டமே அடிவா ஐயா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தண்டமே அடிவா ஐயா. ஓடிவா ஐயா, உன்னை தேடி வந்தோர் வினை தீர்க்க
சஞ்சலங்கள் போக்கிடவே அடிவாயா சொல்லாத களிமாய்க்க ஓடிவாயா பொன்னான வைகுண்டமே ஓடிவாயா அண்ணான வினை தீர்க்க ஓடிவாயா அண்ணான வைகுண்டமே அடிவாயா ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா நான் ஓடிவா ஓடிவான்னு சுரண்ட முழுக்க சத்தம் போடுவேன். நீங்க கையை தட்டுறத பார்த்தா கையில் இருக்க மோதிரம் கலந்து விழுந்துறாங்க. அடிவா ஐயா இது கைத்தட்டா, இது விரலுக்கு விரல் தொடு உணர்ச்சி. ஆமா இது விஞ்ஞானத்தை பார்த்தா தொடு உணர்ச்சி படு உணர்ச்சி அப்படியெல்லாம் இருக்கப்படாது. அடின்னா அடிக்கணும். அத்தனை தாய்மாருடைய கரங்களும் என் கண்களுக்கு தெரிய வேண்டும். இங்கே இன்று குறும்பூர் ராஜ் ஸ்டுடியோ பிள்ளைகளை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் நம்ம சுரண்டு மாநகரத்து சார்ந்தவர்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் எத்தனையோ இசை நிகழ்ச்சி சிவச்சந்திரோட நிகழ்ச்சி இன்டர்நெட் மூலமாக அமெரிக்காரன் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் சிவகுருநாதபுரம் இந்த முப்பிடாரி அம்மனுடைய திருக்கோயிலே இசை நிகழ்வு நடந்தது இதுவரைக்கும் வெளியாகவில்லையோ அது வெளியாக வேண்டும் என்று குறும்பூரிலிருந்து ராஜ்ஸ்டுடியோ பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த சார்ந்தவர்கள். நீங்கள் அத்தனை பேரும் கரங்களை தட்டுகின்ற பொழுது அவர்கள் இந்த கேமராவுக்குள் சுருட்டி விடுவார்கள். இன்னும் 10 நாளைக்குள் உங்களை அமெரிக்காவில் இருக்கிற தமிழன் கூட பார்க்க போகிறான். அந்த எண்ணத்தோட நல்ல பட்டு சேலையெல்லாம் கசவு தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நகையெல்லாம் எடுத்து வெளியில போட்டுக்காங்க. அப்படி அப்படி ஜம்முன்னு அந்த தலையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இப்ப கை ஓங்கி தட்டணும். எல்லாரும் கை தூக்குங்க. கையை தட்டு. ஐயா ஓடியா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தண்டவமே அடிவா ஐயா. வேண்டுகிறோம் மனவே பதிநாத மடி நிறைய தந்தருளும் மாயவனே ஐயா வாழ்வு தரவை உண்டமே மாறும் கருணை மனம் தான் இறங்கி கனிவுடனே காரும் தேவாதி தேவனுக்கு முத்தவரே ஐயா அனவார பாடுகிறோம் நாரணரே வாரும் நாட்டுக்கு பெரியவர நாரணரே ஐயா நாட்டுக்கு தான் இறங்கி பரிமாகி வாரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தண்டமமே அடிவா ஐயா. வேலையில்லா பிள்ளைகளின் வேதனைய தீரும் மாலை வர வேண்டும் ஒரு வாழ்வழிக்க வரும் வினை திந்திடவே பெரியவரே மாறும் துள்ளி வரும் குதிரை ஏறி தூயவரே மாறும் ஜடையுடனே ஓடி மாறும் ஐயா பிஜி துளசியோடு ஆடி மாறும் ஐயா கீரகங்களை ஒட்ட வரும் ஐயா அஜி பீடித்திடுவோம் ஆடி மாறும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தண்டமே அடிவா ஐயா. எல்லாம் கை தட்டுங்க மக்கா. எல்லாரும் பத்தர கை பத்தர வேகமா மாறி மழை பொழிய வைக்க மாயவரே வாரும் மக்கள் பஞ்சம் தீர்த்திடவே மனதிறங்கி காரும் அனுமனை வீடு காக்க மாதவமே வாரும் நாடு விட்டு நாடு போன நல்லவரை காரும் அந்தார கொலைவரிகள் கூடி போச்சுதையா தனக்கு மறுதறிய அண்டவனே வாரும் அழிவெள்ளம் வருகுதுன்னு சொன்ன வர வாரும் அழிவெள்ளம் ஒங்கிடாமல் ஆதவனே காரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தண்டமே அடிவா ஐயா. ஐயோடியா தட்டு கைய சாதி மத பேதத்தாலே சாகுதையா பூமி
தருள சாமியே நீ வாரும். ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. இது சங்க கூட்டம் இல்லையப்பா, சரச கூட்டம் இறைவனுடைய நாமம். இவர் ஓடி வந்தோன்னா சாமி வந்துருவாரோ? என்ன சிவச்சந்திரன் அவ்வளோ பெரிய ஆளா? நான் கூப்பிட்டா இல்லை, நீ கூப்பிட்டாலும் வருவார். கூப்பிடுறதுக்கு தானே நம்ம வச்சிருக்கிறோம். மற்றவங்களாம் எவ்வளோதான் சத்தம் போட்டாலும் தெரியாது. அதோ வருகிறார் இதோ வருகிறாம்பா, ஒருத்தையும் வந்துக்கிட மாட்டேன். ஆனால் நாம் இன்னைக்கு இல்லை, ஒரு காலத்துக்குள்ள 2000 வருடங்களுக்கு முன்பாக தெய்வீகத்தை உணர்த்தியவன் இந்து சமுதாயத்தில் பிறந்தவன். உண்மைதானே? எங்கேயோ ஒரு உடங்காட்டுக்குள்ள ஒரு சாமியை வச்சுக்கிட்டா கூட அவனும் தட்டி பாடின அந்த சாமி வறுமையா வந்துச்சா இல்லையா? ஒத்த காட்டுக்குள்ள சுடலமாட சாமி இருப்பார். நம்ம நாட்டுப்புறத்துக்காரனுக்கு அதுதானே தெய்வம். அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆள் என்ன பண்ணுவான்? வருஷத்துக்கு ஒருக்காயோ 2 வருஷத்துக்கு ஒருக்காக தான் கொடை கொடுப்பான். மற்ற நாள் எட்டி பார்க்கறது இல்லை. அந்த கொடை கொடுக்குற நேரம் அவ்வளோ பேருக்கும் காப்பு கட்டி அங்கே தான் இருப்பார். ஆமாம், இன்னைக்கு கால் நாட்டியாச்சுன்னா குடும்பமே ஊரே கோயில் முன்னால் போயிடும். அப்புறம் இடையில வராது, வீடுகளுக்கு வராது. யாராவது இடையில போனா பக்கத்தில் இருக்கும் தொடையில ஒரு குடும்பம் பிடிக்கிட்டு போவான். ஆமாம், போறேன்னு சொன்னா சாமி பின்னால் போயிருமா. ஓ அப்படி இருக்குமா? அதனால பிடிக்கிட்டு போவான். இப்படியெல்லாம் எங்க ஒரு பக்கம் சொல்லுவா. ஆனா இன்னைக்கு என்னதான் கொடை நடந்தாலும் நம்ம ஆள் டைமுக்கு தான் போவோம். நான் தெரியாம கேட்கல, தெரிஞ்சே கேட்கறேன். இவ்வளவு பெரிய ஆலயத்திற்கு தினசரி வந்து வணங்கி செல்கிற தாய்மார்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். சிவகுருநாதபுரம் மக்களே, தினந்தோறும் முப்புடாரி அம்மை வந்து கும்பிட்டு போற தாய்மார்கள் கை தூங்க பார்க்கலாம். கேசட் அமெரிக்கா போகு, கேசட் அமெரிக்கா போகு. கடவுளே, சரி வாரந்தோறும் வந்து கும்பிடுறவங்க கை தூங்க பார்ப்போம். ஒரு 40 கை மேல வந்துட்டு கீழே போகுது. தப்பா பண்ணிட்டீங்க. சரி மாதந்தோறும் வந்து கும்பிடுறவங்க கை தூங்க பார்க்கலாம். 2 கை. போன கொடைக்கு வந்து இந்த கொடைக்கு வந்தவங்க கை தூங்க பார்ப்போம். அவ்வளவு தூக்கும். ஏன்னா தூக்குங்க. கொடைக்கு மட்டும் சாமியை வந்து பார்த்துக்கிட்டு அப்ப சாமி அதை தரல, சாமி இதை தரல, சாமியை உனக்கு பொங்கல் வச்சேன், நான் கடா விட்டேன், நான் அதை விட்டேன், இதை விட்டேன், உன் கண்ணை உஞ்சி போச்சான்னு ஆசையில என்ன இருக்கு? தினசரி நாம சாப்பிடுறோம் இல்ல, தினசரி குளிக்கிறோம் இல்ல, அப்போ உலகளந்த நாயகிய தினசரி வந்து வணங்கினா தானே பலன் தருவா. கண்டிப்பா. ஆண்டுக்கு ஒருக்கா வந்துட்டு நீ தரலன்னா கடைசியில் கோபத்தை கடவுள்கிட்ட சொல்ற. நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம், நம்ம சாமியை குடிப்போம், அவன் நமக்கு தருவானே. அற்புதம் நிகழ்ந்து வந்த ஆண்டவன் அல்லவா, உன்னை என்னையும் வாழ வைக்க வந்த இறைவன் அல்லவா என் அன்பு மக்களே. அவன் கேட்டா தருவானா நம்பிக்கை இருக்குதா உனக்கு? அப்ப நம்பி பிடிக்கணும் இல்லையா? ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த காட்டுக்குள்ள போக முடியும். அந்த நாள் போக முடியாது. அன்னைக்கு கரண்ட் கிடையாது. இன்னைக்கு கரண்ட் இருந்து இல்லாம கிடக்கு, அது வேற. அன்னைக்கு கரண்ட் கிடையாது. கரண்ட் இருந்தாலும் இல்லாமலும் அன்னைக்கு தீப்பெட்டிகளும் தீவட்டி பந்தங்களையும் வச்சுக்கிட்டு கொடை நடத்தினேன். ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு பாட்டு பாடுவான். சுடலமான கதை அவன் பாடுவான். வராத சாமியை வர வைப்பானே. அடிக்கிற சாமி எப்படி வரும் பாத்தியா? காக்காச்சி